இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. பாட்டி வரல? பாட்டி எங்க கூட தான் வந்தாங்க. சரி, அப்புறம் ஏன் பாட்டி இங்க வரல? வருவாங்க. நாங்க ஏர்போர்ட்ல இருந்து இறங்குனதும் நீங்க 2 பேரும் முதல்ல வீட்டுக்கு போங்க, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நான் வந்துடுறேன்னு சொன்னாங்க. நாங்களும் என்னன்னு கேட்டோம். ஆனா பாட்டி எதுவும் சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. பாட்டிய பத்தி உங்களுக்கு தான் தெரியும்ல, அவங்க ஒரு தடவை ஒரு விஷயத்த முடிவு பண்ணிட்டா அவங்க பேச்ச அவங்களே கேட்க மாட்டாங்க. அதனாலதான் நாங்களே வந்துட்டோம். வந்துருவாங்கன்னு நினைக்கிறேன். பாட்டி இன்னும் மாறவே இல்லைன்னு நினைக்கிறேன். சரி சரி, நீங்க என்ன சாப்பிடுறீங்க? மீனா, என்னங்க என்ன வேணும்னு கேட்டு கொடு. நந்தினி, விக்கி, உங்க 2 பேருக்கு காஃபி ஓகேவா? யா, ஃபைன். டன். இந்த கூட்டம் இத்தனை வருஷமா இந்த வீட்டுக்கு வராம இருந்துச்சு, இப்ப என்ன திடீர்னு வந்திருக்காங்க? சத்தம் கேக்குது. பாட்டி தான் வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அப்படியா? மை காட், பாட்டியா? வாங்கடா. சர்ப்ரைஸ் மேல சர்ப்ரைஸா இருக்கு. பாட்டி, பாட்டி எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன், நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கும். போங்க பாட்டி. என்ன பாட்டி நீங்க இவ்வளவு நாள் என்ன பார்க்கணும்னு உங்களுக்கு தோணவே இல்லல? அதான் வந்துட்டேன்ல. சுதாகர், நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கேன் பாட்டி. நீங்க வந்ததுல ரொம்ப சந்தோஷம். முதல்ல உள்ள வாங்க. உள்ள வாங்க, உள்ள வாங்க பாட்டி. வாங்க வாங்க. பாட்டி, இது என்ன கெட்டப்பு? எங்க கூட ஏர்போர்ட்ல இருந்து வந்தப்ப மாடர்ன் பாட்டியா இருந்துட்டு இப்படி திடீர்னு ஊர்க்காரங்க மாதிரி ஆயிட்டீங்க. அப்படியா? இருங்க இருங்க, உங்க சந்தேகத்துக்கு நானே பதில் சொல்றேன். இவங்களோட லண்டன் போனதுல இருந்து இந்த ஊரோட கலாச்சாரமே எனக்கு மறந்து போயிடுச்சு. எனக்கு பிடிச்ச மாதிரி பின்னாடி கொசுவை வச்சு புடவை கட்டவே முடியல. நம்ம ஊர் மண்ணில காலை வச்சதும் எனக்கு இப்படி இருக்கணும்னு தோணுச்சு. இவங்க 2 பேர்கிட்ட சொன்னா விட மாட்டாங்க. அதனாலதான் சொல்லாம போய் இப்படி ஒரு கெட்டப்ப போட்டுட்டு வந்தேன். இனிமே இந்தியாவில இருந்து நான் கிளம்புற வரைக்கும் உங்க பாட்டி இப்படித்தான் இருக்க போறேன். சும்மா சொல்லக்கூடாது பாட்டி, இந்த கெட்டப்ல நீங்க சூப்பரா இருக்கீங்க. இவங்க தான் அந்த லண்டன் குரூப்பா? ஆமாமா, இவ்வளவு நாள் பேச்சுவார்த்தை இல்லாம இருந்தவங்க இப்ப என்னடானா சொல்லாம கொல்லாம வந்திருக்காங்க. ஏண்டி சும்மா வரமாட்டாங்களே, எதுக்கு வந்திருக்காங்களா? யாருக்கு தெரியும்? நானும் உன் கூட தானே இருக்கேன். அவங்களே சொல்லுவாங்க, அப்ப கேட்டுக்கோ. இப்ப பேசாம இருமா.